ஹாய், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத்தீஸில் ஆப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது ரிலேட்டடாக நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ போத்தீஸில் டிஜி சில்வர் ஆப்புமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிஜி சில்வர் பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. டிஜி கோல்டு எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் டிஜி சில்வரும் இதில் ஒர்க் ஆகுது. டெய்லி நீங்கள் 100 ரூபீஸ்லேருந்து உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் 7% போனஸ் கொடுக்குறாங்க. இது ரொம்ப சேஃப் தான், அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே. அதில் நீங்கள் சில்வர் ஆர்டிக்கல், சில்வர் பார் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பெனிஃபிட் இல்லாமல் எவ்வளோ சேர்த்துருக்கீங்களோ அவ்வளோக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு 7% சொல்லியிருக்காங்க போனஸை. லாஸ்ட்டு 75 டேஸ்க்கு 1% சொல்லியிருக்காங்க. மிடில் இருக்கிற 150 டேஸ்க்கு மட்டும் எதுவும் மென்ஷன் பண்ணல. அது 5%, 3.75% தான் இருக்கும், டிஜி கோல்டு மாதிரியே. டிஜி சில்வரோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 330 டேஸ். அதில் வந்து நீங்கள் 300 டேஸ் மட்டும் பே பண்ணிக்கலாம். 75 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு 30 டேஸ் வந்து நீங்கள் பே பண்ண முடியாது. ஆனால் 330 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். சேம் டிஜி கோல்டு எப்படி ஒர்க் ஆகுதோ போத்தீஸில், அதே மாதிரி தான் டிஜி சில்வரும் ஒர்க் ஆகுது. டிஜி சில்வர் பற்றி டீட்டெயிலான வீடியோ வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு இந்த நியூவாக ஆப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் ஆவரேஜ் ரேட் பற்றி, டெசிமல் வேல்யூஸ் பற்றி நிறைய டவுட் இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆவரேஜ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆப் வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து ஆப் அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணியிருந்தேனோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்து நமக்கு என்ன இருக்குது ரேட்டு அப்படின்றதையும் நம்ம இப்போ இருக்கிற ஆப்பில் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ரெண்டுத்தையும் இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். நான் முன்னாடி இருந்தது நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்கீம் ஓப்பன் பண்ணியிருந்தேன். 2 ஸ்கீம்லேயுமே நான் ஒரு கிராம் சேர்த்துட்டு அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதை நான் வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்கீம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சேவ் பண்ணியிருக்கிறது 0. சேவ் பண்ணியிருக்கோங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிடலாம். சேவ் பண்ணியிருக்கிறது 0.945 கிராம்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். எனக்கு பெனிஃபிட்ஸாக கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா 0.061 கிராம்ஸ் வந்து எனக்கு பெனிஃபிட்டாக கிடைச்சிருக்கு. இதுதான் நான் வந்து சேவ் பண்ணியிருக்கிறது. எனக்கு ஆவரேஜ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும் 11,032 ரூபாய். பட் இப்போ ஆவரேஜ் ரேட் எவ்வளோ காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்கீமுக்கு வந்து ஆவரேஜ் ரேட் எவ்வளோ காமிக்குதுன்னா 11,744 ரூபாய் காமிக்குது. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த டெசிமல் வேல்யூ பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? முன்னாடி ஆப்பில் எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் ப்ளஸ் டோட்டல் சேவ்டு வெயிட், அதாவது நான் சேவ் பண்ணியிருக்கிற வெயிட் ப்ளஸ் போனஸையும் சேர்த்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நான் போனஸும் இந்த நான் சேவ் பண்ண வெயிட்டு ப்ளஸ் எனக்கு கொடுத்த போனஸ் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 1.006 இருக்கும் இல்லையா, அதுக்கு டிவைட் பண்ணி நமக்கு ஆவரேஜ் ரேட்டுன்னு போட்டிருக்காங்க. அதுதான் 11,031 சம்திங், அதுதான் 11,032 அப்படின்னு சொல்லிட்டு அதில் காமிக்கும். இப்போ எப்படி பண்ணியிருக்காங்க, நியூ அப்டேஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போனஸை சேர்க்கலை அவங்க சேவ்டு வெயிட்டில். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அது கூட போனஸை சேர்க்காம நீங்கள் சேவ் பண்ண வெயிட் மட்டும், அதாவது இந்த 0.945 என்னோடதுக்கு, அதை மட்டும் சேர்த்து ஆவரேஜ் ரேட் வந்து போட்டிருக்காங்க. இந்த போனஸை சேர்க்காததால தான் உங்களுக்கு ஆவரேஜ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால நீங்கள் வந்து மிஸ்டேக்காக வந்து நினைக்க வேணாம், ரெண்டுமே சேம் தான். அந்த போனஸை சேர்க்காம மென்ஷன் பண்ணி இதில் போட்டிருக்கிறதால தான் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ரேட்டு இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியுது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் எவ்வளோ, 2 ஸ்கீமுக்குமே தனித்தனியாக. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 11,098 ரூபாய் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக இன்றைக்கி நான் அதில் சேவ் பண்ணியிருக்கிற கோல்டோட வேல்யூ எவ்வளோ, 14,778 ரூபாய். மொத்தம் இந்த 1.006 கிராமுக்கு டோட்டலாக எனக்கு எவ்வளோ லாபம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 3,821 ரூபாய் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு முன்னாடி ஆப்லலாம் இது மாதிரி இருக்காது. கால்குலேட் பண்ணி பாருங்கள் உங்களோட ஆவரேஜ் ரேட்டை. போனஸ் கிராம் கூட சேர்த்து பண்ணது முன்னாடி, போனஸ் கிராமை சேர்க்காம பண்ணது தான் இப்போ இருக்கிற ஆவரேஜ் ரேட்டு. இதனால உங்களுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே வராது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆவரேஜ் ரேட் உங்களுக்கு கிளியராக இருக்கும். டிஜிசில்வர் ஆப் பற்றி நான் சொல்லிட்டேன். டெசிமல் வேல்யூ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 டிஜிட் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் வந்து அப்டேட் ஆகுது. அப்போ நம்ம இந்த 110 109 அப்படின்னு போடும்போது 7% நம்ம வந்து போனஸில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0.008 அதாவது 8 மில்லிகிராம் வந்து நம்ம கோல்டுக்கு அமௌண்ட் போடுவோம். 1 மில்லிகிராம் வந்து நமக்கு போனஸாக கிடைக்கும். சேர்த்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 0.009 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆகும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஆகாது. உங்களுக்கு வந்து அந்த 5 டிஜிட் போகுது இல்லையா பாயிண்ட்க்கு அப்புறம் அந்த டெசிமல் வேல்யூ, அதனால வந்து போனஸ் உங்களுக்கு ஆட் ஆகாது. இப்போ நான் 3% பெனிஃபிட்டில் இருக்கேன், அதனால உங்களுக்கு நான் இப்போ போட்டு காமிக்க முடியல. அமௌண்ட் அதிகமாக போடுறேன் பாருங்கள். இப்போ நான் 1300 போடும்போது முன்னாடி எப்படி காமிக்கும்னா 0.088 அந்த 5 இருக்கிறதால 0.89 காமிக்கும். இப்போ 0.08850 அப்படின்னு காமிக்குது. போனஸ் அமௌண்ட் வந்து 39 ரூபாயா. இந்த 39 ரூபாய்க்கு முன்னாடி 2 மில்லிகிராம் ஆட் ஆகும் இல்லையா, இனிமேல் அது 3 மில்லிகிராம் ஆட் ஆகும் அப்படி போடும்போது. இப்போ வந்து 265 இந்த மாதிரி தான் ஆட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த போனஸ் வெயிட் வந்து கம்மியாகிட்டே வரும். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முன்னாடி 3 டிஜிட் இருக்கும், இப்போ 5 டிஜிட் இருக்கிறதால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் கம்மியாக தான் ஆகும். முன்னாடி 0.009 இருக்கிறது, அதாவது 9 மில்லிகிராம் அப்படின்னு இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8.1 மில்லிகிராம், அதாவது 0.0081 அப்படி தான் ஆட் ஆகும் டெசிமல் வேல்யூவில். இது பெரிய ட்ராபேக் தான் நமக்கு கண்டிப்பாக. பீமா கோல்டும் லைக் இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு கரெக்டாக தெரியல. ஓல்டு ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் டெசிமலுக்கு அப்புறம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஜிட் இருக்குது உங்களுக்கு. முன்னாடி நமக்கு எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நமக்கு எவ்வளோ வந்து இது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு காமிக்காது. எவ்வளோ நமக்கு லாபம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் காமிக்காது. இப்போ வந்து காமிக்குது நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த அமௌண்ட்டுக்கு கரண்ட் வேல்யூ இன்றைக்கி எவ்வளோ, நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம் அது வந்து இதில் காமிக்குது. முன்னாடி இருக்கிறதுல வந்து அது காமிக்காது. முன்னாடி அதாவது டெசிமல் வேல்யூவில் நம்ம போட முடியும். நிறைய பேர் போத்தீஸ் ப்ரிஃபர் பண்ணுறதே, வைஷு இவங்கெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம டெசிமலில் போடும்போது நமக்கு இதில் லாபம் இருக்குது சிஸ்டர், பெனிஃபிட் இருக்குது அப்படின்ட்டு. அதாவது 100 அந்த 108.36 அந்த மாதிரிலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டெசிமல் வேல்யூவில் இனிமேல் நம்ம போட முடியாத அமௌண்ட்டு ரவுண்ட் ஃபிகராக தான் போட முடியும். ஜிஆர்டிலனா நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரவுண்ட் ஃபிகரில் தான் போட முடியும். அதாவது அந்த பைசாவில் போட முடியாது, ரவுண்டாக ருப்பி வேல்யூவில் மட்டும்தான் போட முடியும். அந்த 108.3634 அதெல்லாம் வந்து நம்ம போட முடியாது. இனிமேல் ஃபுல்லாக அமௌண்ட் தான் ரவுண்டாக தான் போட முடியும். அது வந்து ஒரு விஷயம். முன்னாடி நம்ம பே பண்ணும்போது எந்த ஸ்லாபில் இருக்கும், நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் போனஸ் கிடைக்கிது அப்படின்றதெல்லாம் மென்ஷன் ஆகாது. நம்மளே தான் அதில் தெரிஞ்சுப்போம் உள்ளே போயிட்டு. இப்போ ஆனால் நம்ம எந்த ஸ்லாபில் இருக்கோம் அப்படின்றது இந்த நியூ அப்டேஷனில் வந்து நமக்கு ஷோ ஆகுது. முன்னாடி இருக்கிறதுல நம்ம எத்தனை பர்சன்டேஜ் போனஸில் இருக்கோம் அப்படிங்கிறது ஷோ ஆகாது, இப்போ தான் ஆகுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை டேஸ் இருக்குது இன்னும் இந்த ஸ்கீம் வந்து கண்டினியூ ஆக, இன்னும் எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்றதும் நமக்கு இதில் தெரியுது. அதாவது இப்போ நான் வந்து 207 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் 330 டேஸில், அது வந்து இங்கே மென்ஷன் ஆகுது. இதில் வந்து முன்னாடி இருக்கிற ஸ்கீமில் இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து ஷோ ஆகாது. எத்தனை பர்சன்டேஜ் நம்ம போனஸில் இருக்கும், நமக்கு இன்னும் எவ்வளோ டேஸ் இருக்குது இது முடிக்க, எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து முன்னாடி தெரியாது, இப்போ தெரியுது. அதனால் ஆவரேஜ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்றவங்க போனஸ் இல்லாமல் நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால் அதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. டெசிமல் வேல்யூ மட்டும் நம்ம போட முடியாது. அதுக்கப்புறம் பாயிண்ட்க்கு அப்புறம் 5 டிஜிட் ஆட் ஆகிறதால கொஞ்சம் மில்லிகிராம்ஸ் வந்து நமக்கு கம்மியாகலாம். அதில் வந்து முன்னாடி போடும்போது நமக்கு ரவுண்டாக போகும், அதனால நமக்கு ரொம்ப லாபமாக இருந்துச்சு. இனிமேல் வந்து அது கம்மியாகும். பட் இப்போ போட்டிருக்கிறவங்க இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களால் எவ்வளோ அமௌண்ட் போட முடியுமோ போட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் வேணால் நீங்கள் அனலைஸ் பண்ணி இதில் ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை இதை விட வேறு என்ன அட்வான்டேஜ் அடுத்த ஆப்பில் இருக்குது அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மோரார்லெஸ் இது எல்லாமே ஒன்றா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது வந்து பெரிய ட்ராபேக் கிடையாது. அவங்க ஆப்பை வந்து அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த என்ன நான் மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன்னா, இந்த டெசிமல் வேல்யூ வந்து 5 டிஜிட் போகிறதால கொஞ்சம் கிராம்ஸ் வந்து நமக்கு கம்மியாகும். அது மட்டும்தான் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக பார்க்குறேன். மற்றபடி இந்த ஆவரேஜ் ரேட்லாம் கரெக்டு தான். அவங்க வந்து போனஸை சேர்த்து போட்டிருக்காங்க, இது போனஸ் இல்லாமல் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் வந்து நம்ம
அமௌண்ட்டும் ரவுண்ட் ஃபிகராக தான் போட முடியுது, அந்த பாயிண்ட்ஸில் போட முடியல. அதுவும் ஒரு ட்ராபேக் தான். அந்த கிராம்ஸுமே அந்த டெசிமல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணதும் ஒரு ட்ராபேக் தான். இது மட்டும்தான். சரி, உங்களுக்கு வேறு என்ன இதில் டிஸ்அட்வான்டேஜாக தோணுது அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீடியோ போட வந்ததே பார்த்தீங்கன்னா டிஜி சில்வர் பற்றி தான். பட் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்ததால் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிடலாம் அப்படின்றதால தான் பண்ணேன். இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதால சில்வரோட தேவை இருக்கிறதால கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் சில்வர் அப்படின்றதுக்காக டிஜி சில்வர் வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. சில்வர் எல்லாம் சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி 100 ரூபாயிலேருந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து போனஸ் கொடுக்குறாங்க. அதாவது 300 டேஸ் நீங்கள் பே பண்ணலாம். 330 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேஷ் ரீஃபண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. முன்னாடியே 330 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து ஷாப்பில் போயிட்டு பண்ணலாம். இந்த மாதிரி பேசிக்கான டிஜிகோல்டுக்கு என்னவோ அதே ரீசன் தான் வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் முன்னாடியே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு போனஸ் பெனிஃபிட்ஸ் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ வெயிட் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த வெயிட்டுக்கு மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி நீங்கள் 3% வந்து பே பண்ணி தான் ஆகணும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா இந்த டிஜிகோல்டு ஆப் மூலமாகவே இன்ஸ்டண்ட்டாக போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டிஜி சில்வர் பற்றி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். நீங்கள் டிஜி சில்வர் ஜாயின் பண்ணுறீங்களா போத்தீஸ்லன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. இல்லைங்க, நான் வந்து ஜாயின் பண்ணலை. தங்கமயிலில் பார்த்தீங்கன்னா அதுவே நான் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அதில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 15 கிராம்ஸ் பக்கமாக நான் சேர்த்துருக்கேன். அதை என்னோட டார்கெட் வந்து அதில் பார்த்தீங்கன்னா 50 கிராம் சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதில் 50 கிராம் சேவ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் தான், அதுவே வந்து நவம்பர் டிசம்பர் ஆகிடும் முடியறதுக்கு. அதுக்கப்புறம் தான் இதில் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத பற்றி யோசிப்பேன். இப்போதைக்கு நான் வந்து இந்த டிஜி சில்வர் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணலை. அதுவும் நிறைய பேர் கேட்பீங்க அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா இந்த நியூ அப்டேட் பற்றி நான் சொன்னது அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முன்னாடி கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சது அதே கிராம்ஸ் தான் எனக்கு வந்து இதில் மென்ஷன் ஆகிருக்கு. அதனால் எனக்கு மில்லிகிராம்ஸில் வந்து எதுவும் பெருசாக சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல. இந்த டெசிமல் வேல்யூ 3 டிஜிட் இல்லாமல் அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் 5 டிஜிட் போகிறதால சிலருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கலாம். இப்போது நிறைய பேர் வந்து கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால் அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நாளைக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.